டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேலியில் வந்துட்டு பிரைம் அப்படின்ற லேட்டஸ்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெர்ஷன் சாஃப்ட்வேரோட பேசிக்ஸாக நம்ம வந்துட்டு எப்படி அதில் வந்துட்டு ஒரு கம்பெனிஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அதேமாதிரி லெட்ஜர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு வவுச்சர் என்ட்ரி போட்டுட்டு ரிப்போர்ட்ஸ் எப்படி ஒரு டேவோட ரிப்போர்ட்ஸ் எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான கிளியரான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ERP9க்கும் டேலி பிரைமுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கே மவுஸை நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய டேலி பிரைமோட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் டெக்னாலஜிக்கு தகுந்த போல நம்ம வந்துட்டு டேலி பிளாட்ஃபார்மை நம்ம சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு அடுத்தடுத்த அப்டேட் அவங்க கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு அக்சஸ் பிளாட்ஃபார்மா இருக்கிற மாதிரி மாத்திருக்காங்க. இன்னும் நிறைய வெர்ஷன்ஸ் இதுல வர வேண்டியிருக்கு. அப்போன்றப்போ நம்ம இன்னுமே நிறைய வந்துட்டு இதுல எதிர்பார்க்கலாம். நிறைய பீட்டா வெர்ஷன் கான்செப்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இதுல எய்ம் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீகான்சில் பண்றது, பேங்கிங் டிரான்சாக்ஷன் ரீகான்சில் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இதுல கொஞ்சம் அப்டேட்டட் ரொம்ப கிளியரா இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டேலி பிரைம் சாஃப்ட்வேரை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப அட்வான்ஸா இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு நம்ம அடாப்ட் பண்ற மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம டேலி பிரைமோட லேட்டஸ்ட் பேசிக்ஸ்ல என்னென்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்கோன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து tally.solutions.comல இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டேலி பிரைமோட லேட்டஸ்ட் வெர்ஷனா டேலி ERP9 மாதிரியே நம்மளுக்கு ஒரு 7 days ட்ரையல் வெர்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ட்ரையல் வெர்ஷன்ஸை வந்துட்டு ரொம்ப கிளியரா பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அப்டேட் படி நம்ம ட்ரையல் வெர்ஷன்ஸை கெட் பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். அதுக்கு நம்ம போக வேண்டிய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா tallysolutions.com குள்ள டேலி பிரைம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்கனாலே அடுத்தடுத்து அப்படியே விஷயங்கள் உங்களுக்கு நிறையவே அதுலயே ஈஸியா அக்சஸா இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க விரும்புறீங்க, இல்ல டவுன்லோட் பண்ணி பை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்றீங்க அப்படின்னாலுமே பண்றீங்க, டைரக்டா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி எல்லாமே நீங்க கெட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சாஃப்ட்வேர். இன்கேஸ் நான் ட்ரையல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபில் அப் த டீடைல்ஸ் இந்த மாதிரி கிளியரா கேட்குறாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கிளியரா கொடுத்து நீங்க வந்துட்டு ஃபைனலா சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆக்டிவேஷன் கோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் கோடு வந்துட்டு உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். இது சம்பந்தமான உங்களுக்கான எப்படி வந்துட்டு டேலி பிரைம் சாஃப்ட்வேரை நீங்க வந்துட்டு ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன்ல டவுன்லோட் பண்ணணும், அந்த லைசன்ஸை எப்படி வந்துட்டு மெயில ரிசீவ் பண்ணி அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத மிஸ் சந்தியா எங்க டேலி ட்ரெயினர் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேலியோட ப்ராக்டிகல் செஷன்ஸை நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஓகே, ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேலி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஏன்னா இப்போ நியூ வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ வெர்ஷனோட டேலி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, மீன்ஸ் அது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். பழைய வெர்ஷன் மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் அ ட்ரையல் வெர்ஷன் தான். அந்த ட்ரையல் வெர்ஷனை எப்படி டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஆல்சோ அவங்களோட ஆக்டிவேஷன்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அது வரைக்கும் நம்ம ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் லிங்க் ஆல்ரெடி நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த லிங்க்கை வந்து உங்கள் ப்ரௌசரில் போடுங்க. காப்பி பண்ணி இட்ஸ் www.tallysolutions கொடுத்து .com நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சம் நீங்கள் tallysolution.com அப்படின்னு கொடுத்துட்டு டேக் அ ட்ரையல் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கெட் 7 days ட்ரையல் ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ், ஏன்னா இது இல்லாமையே நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஜஸ்ட் எப்படின்னா ரீசன் மேலே போயிட்டு டவுன்லோடுன்னு ஆப்ஷன் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து அங்கே வந்து ஆக்டிவேஷன் கீ கேட்பாங்க. அந்த ஆக்டிவேஷன் கீக்காக நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையலில் வந்து நம்ம இது பண்ணணும். இந்த ஃப்ரீ ட்ரையலில் நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் வச்சு தான் அவங்க வந்து இந்த மெயில் ஐடியை வச்சு அவங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் கீயும் உங்களுக்கான சாஃப்ட்வேர்ஸ் அந்த கீஸ் எல்லாமே க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்
இதில் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்டடாகவும் இருக்கலாம், அக்கௌண்டட் ஸ்டூடெண்ட் ஆகணும், எதுனாலையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். நான் ஜஸ்ட் இங்கே வந்து நான் அதர்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் ட்ரேடிங்காகவும் இருக்கலாம், மேனுஃபேக்சராகவும் சர்வீஸாகவும் இருக்கலாம், எந்த பிஸ்னஸ்னாலும் இருக்கும். நான் இப்போ ஜஸ்ட் இதில் வந்து சர்வீஸ் கொடுத்தாலும் சரி, மேனுஃபேக்சர் கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் இங்கே என்னோடய நேம் வந்து கொடுக்கலாம். இதில் ஏதோ ஒரு உங்களோட நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நான் இங்கே வந்து சந்தியா சந்திரசேகர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் இதுக்கான ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான ஃபோன் நம்பர், ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பராக இருக்கும். ஆல்ரெடி கொடுத்த ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்க முடியாது. இல்லை இது வேறு ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த நம்பர்ஸ் கொடுங்க. கொடுக்காத நம்பர்ஸ் தான் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இங்கே வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். 8236. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணாத மெயில் ஐடியா இருக்கணும். இங்கே வந்து நீங்கள் ஏற்கனவே இதில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் யூனிக் பண்ணியிருந்தீங்கன்னா அண்ட் யூசேஜில் மெயில் ஐடியாவும் இருக்கும், அதுக்கு தான் உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஓகேங்களா? ஓகே, அண்ட் பின்கோட் மெயில் பின்கோடும் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிவ் சப்மிட். சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மெயில் ஐடி வந்து யூசேஜில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மெயில் வராது. விச் மீன்ஸ் ஆல்ரெடி ரெக்கார்டுன்னு வந்துடும். இல்லை உங்களுக்கு இந்த மெயில் வந்து ஆக்டிவேட்டடில் தான் இருக்குன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் வரும்னா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அப்ளைங், வி வில் பி டச் வித் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து மெசேஜ் வந்துடும். ஓகே, ஜஸ்ட் இப்போ வந்து டவுன்லோடும் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் கோ ஃபார் டவுன்லோட். இங்கே இருக்க ஆப்ஷனில் டவுன்லோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செட்டப் ஃபைல் கீழே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த 2 ஆப்ஷனும் முடித்த பின்னாடி நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகணும். சரிங்களா? செட்டப் ஃபைல் கொஞ்சம் லேட் ஆகும், 2 to 6 செகண்ட்ஸ் தான் இன்ஸ்டால் டவுன்லோட் ஆகிறதுக்கு. டவுன்லோட் ஆன பின்னாடி இன்ஸ்டாலும் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் இங்கே வந்து இங்கே ஸ்லைஸ் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர்ஸ் கொடுக்குறேன். இந்த ஷோ இன் ஃபோல்டரில் இந்த செட்டப் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் நான் இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓகே பண்ணலாம். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணியாச்சு, இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷன் கேட்கும் எஸ் ஆர் நோவான்னு சொல்லிட்டு, அந்த கண்டிஷனுக்கு எஸ்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்க்கு வந்துடும். இங்கே வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருங்க. கொஞ்சம் ஒரு 5 minutes கூட ஆகலை, ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். ஜஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு உங்களோட இதில் பாருங்கள். ஐ திங்க் ஸோ டேலி வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். எஸ், டேலி ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கும். அந்த தான் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை அங்கேயே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த கண்டிஷன் கேட்கும், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இங்கே என்னென்னா அப்ளிகேஷன் செட்டப் வந்து கேட்டிருக்கு. சப்போஸ் நீங்கள் பார்த்த வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை நான் எப்படி பார்த்து சேஞ்ச் பண்ணணுன்றது தனியாகவும் சொல்லிக்கிறேன். கான்ஃபிகர் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அக்செப்ட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போது வெல்கம் டு டேலி ப்ரைம். இங்கே நம்ம ஆக்டிவேஷன் கீயை வந்து கொடுக்கணும். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரை இட் ஃபார் ஃப்ரீ, நீங்கள் ஃப்ரீயாகவும் ட்ரை பண்ணலாம். ஓகே, யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க். யூஸ் லைசன்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வாங்க வேண்டியதாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 20,000 19,000 அப்படி அமௌண்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படும். ஆனால் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் ஃப்ரீ ட்ரையல் லைசன்ஸ் மட்டும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். எக்ஸிஸ்டிங் லைசன்ஸை ரீஆக்டிவேட்டும் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஆக்டிவேட்டை நியூ லைசன்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ தேவைப்படும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்ட உடனே யூ நீட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட் டு பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன். டு யூ வாண்ட் டு ரீசெட் த டேலி ப்ரைம் வித் அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட் அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கேட்கும். சாரி ஜஸ்ட் ஓப்பன் ஆகுது, ரீஒர்க் ஆகுது. இப்போ வந்து சீரியல் நம்பர் ஆக்டிவேஷன் கீ 2 விதமாக கேட்டிருக்கு. இந்த சீரியல் நம்பர் ஆக்டிவேஷன் கீ எங்கேருந்து வரணும்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண பார்த்தீங்களா அந்த மெயில் ஐடியை போய் செக் பண்ணுங்கள். நான் அந்த மெயில் ஐடி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்.
அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், வெல்கம் டு டேலி லெட் அஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, நான் தனியாகவும் டவுன்லோட் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆக்டிவேஷன் கீயும் கொடுத்துருக்காங்க. இந்த சீரியல் நம்பர் ஆக்டிவேஷன் கீ பார்த்தீங்கன்னா 7 days தான் உங்களுக்கு ட்ரையல் போர்ஷன், அதனால் 7 daysக்கு அப்புறம் இதாகும். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு Ctrl+C. ஆனால் வந்து நம்ம டேலி ERP9 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V மட்டும் கொடுக்கக்கூடாது, Ctrl+Alt+V கொடுக்கணும். சாரி, திங்க் ஸோ நம்ம லிங்கை காப்பி பண்ணிவிட்டு ஒழுங்காக காப்பி பண்ணல. ஜஸ்ட் Ctrl+C, இங்கே Ctrl+Alt+V. ஓகே, உங்களோட சீரியல் நம்பர் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கிவ் என்டர். ஆக்டிவேஷன் கீ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவேஷன் கீ பாருங்கள், Ctrl+C, Ctrl+Alt+V. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடி நீங்கள் எந்த மெயில் ஐடியில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுக்கணும். .com என்டர் கொடுங்க. திரும்பியும் கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு டைம் கேட்கும். gmail.com அப்படின்னு கொடுத்தது ஜஸ்ட் கிவ் என்டர். கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரீஆக்டிவேஷன் பண்ணணும், அதுக்காக தான் அன்லாக் த லைசன்ஸ். இந்த லைசன்ஸை வந்து அன்லாக் பண்ணணும். திரும்பியும் வந்து அதுக்கு வந்து உங்கள் அந்த மெயிலுக்கு வந்து அந்த மெயிலுக்கு வந்து அந்த அன்லாக் கீ கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கோ அண்ட் பேக். வந்திருக்கு பாருங்கள், அன்லாக் கீ. உங்களுக்கு அன்லாக் கீ வந்திருக்கு. இதுதான் உங்களோட நெட் டேலி, நம்ம அந்த இதில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க அன்லாக் பண்ணுறதுக்கு. அண்ட் லைசன்ஸ் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 24th November 2020 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த லைசன்ஸோட வேலிடிட்டி இருக்குது, அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னாலும் இருக்குது, அவங்களோட டேலி அண்ட் பாஸ்வேர்ட் அதோடு இருக்குது. கொஞ்சம் கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, ஜஸ்ட் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு Ctrl+Alt+V கொடுத்துட்டு என்டர். கங்க்ராச்சுலேஷன், யுவர் லைசன்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட். இது வரைக்கும் வரும். ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர் டு கண்டினியூ. இது வரைக்கும் வந்துடும். இப்போது நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது, நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது. அது என்ன சேஞ்சஸ்னால், டேட்டாவில் போயிட்டு டேட்டா பாத் கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு வந்துச்சு பார்த்திங்களா, ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் டேட்டா பாத்தை வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த டேட்டா பாத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிற சான்சஸ் கம்மியாக இருக்கும். அதனால நம்ம டேட்டா பாத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் உங்களுக்கான செலக்ட் ட்ரைவ், அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாத்தை வந்து நான் செட் பண்ணிடுறேன். சியில் பார்த்திங்கன்னா டேலின்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ஃபோல்டராகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேலி அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். சியில் இங்கே வந்து நான் டேலியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சி ஃபார் டேலி. ஓகே, இவ்வளோ தான். இது மட்டும் தான் பாத்தோட கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் வந்து போயிட்டு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னாவே நோ கொடுத்துட்டு இப்போது க்ரியேட் கம்பெனி கொடுத்தீங்கன்னா கம்பெனி க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களால் அந்த லிங்க்லேயே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற லிங்க்கில் வந்து ஒவ்வொரு டைம் க்ரியேட் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ஃபோல்டரே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சி பேனலில் டேலின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கம்பெனி நேம், மெயில் ஐடி, அட்ரஸ் இதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து கம்பெனியை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். டேலியில் இதுக்கு மேலே ப்ராசஸ் உங்களால் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கான செஷன்ஸ் அது எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதுதான் வந்து டேலி ப்ரைம் இப்போது ஆட்டோமேஷன் ஆகிருக்கிறதுக்கான இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் கீ எப்படி பண்ணுறதுன்றதுக்கான கம்ப்ளீட் ஃப்ளோ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, எப்படி வந்துட்டு டேலி ப்ரைம் சாஃப்ட்வேர் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அதோட ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷனை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்றதை சந்தியா ரொம்ப கிளியராக அப்டேட் பண்ணாங்க. இப்போ நம்ம செஷன்ஸ்குள்ளே போகலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு டேலி ERP9. டேலி ERP9ல இருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன்
இன்ட்ரடக்ஷன் வந்து நான் பெருசா ஒன்றும் அப்டேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா டேலியை பொறுத்தளவுக்கு ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 100 கண்ட்ரீஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா டேலி சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு அப்டேட்டில் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இங்கிலீஷ், இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லாங்குவேஜஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் வந்து டேலிக்கான டெவலப்மெண்ட் டீமும் இருக்கு, அதுக்கான டெவலப்பிங் சாஃப்ட்வேரும் கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், இன்வென்ட்ரி, டேட்டாவை வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியே நான் இதுக்கு டேலி இஆர்பிலையும் அதே தான் இருந்தது, டேலி பிரைம்லையும் அதே கான்செப்ட்ஸ் இங்கே சொல்லப்படுது. அதனால டேலியோட காமன் ஃபீச்சர்ஸாகவே இந்த அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி அண்ட் டேட்டா இன்டெகிரிட்டி பண்ணக்கூடிய கான்செப்ட் இது எல்லாமே வந்துட்டு கிளியரா இருக்கு. அதே மாதிரி டேலியோட எல்லா விஷயமும் எதோ இருக்குன்னா குளோபல் பிஸ்னஸ்க்கு தேவையான அளவுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய விஷயமா நம்மளோட ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வேணும்னா அதில் ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் டேலி அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவுமே ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல டேலி சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தான். பட் இதில் என்ன பண்ணுறோம், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், இன்வைசிங், பில்டிங் சாஃப்ட்வேர்லாம் தனியாக வாங்க தேவையில்லை. ஏன்னா இப்போ டேலிலேயே நீங்கள் பில் போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்டிங், ஸ்டாக் வேல்யூவேஷன் மெத்தடாலஜி, இந்த மாதிரி நிறைய அப்டேட். அதாவது என்னன்னா ஒரு ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் இல்லாமல் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை அது ரிலேட்டடாக வேற ஏதாவது நம்ம வந்து ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ், டாக்ஸேஷனுக்கோ எதுக்கு வேணும்னாலுமே என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து நம்ம கிளியராக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ டேலியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேலி பிரைம் ஸ்டார்ட் அப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கானை வந்துட்டு நீங்கள் ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே போதும். இல்லாட்டினா நீங்கள் ப்ரோக்ராம்ஸில் போய் டேலி பிரைம் அப்படின்றத அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கான கிளியரான விஷயமா உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா டேலி பிரைமோட ஐக்கான் நான் இங்கே வச்சிருக்கேன். அதை மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் டேலி ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டேட்டஸ் பார்ல எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேலி பிரைம் இருந்தது. அதனால் டபுள் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரியான சிம்பிள் வருது. ஓப்பன் ஆன உடனே என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். புதுசாக ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கம்பெனி அப்படின்றது டேரெக்டாகவே கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இதில் நான் வந்துட்டு எஜுகேஷன் மோடில் தான் நான் போக முடியும். ஏன்னா அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த லைசன்ஸும் நான் கொடுக்கல. நீங்கள் இப்போ இன்கேஸ் 7 days நீங்கள் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் லைசன்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் உள்ளே போகும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு எஜுகேஷன் மோடு தான் கேட்டு போகும். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு லைசன்ஸ் வந்துட்டு நீங்கள் நெட்வொர்க் மூலமாக லேன் மூலமாக கோல்டு யூசர் இருக்கு டேலியில், அந்த கான்செப்ட்ஸில் மல்டி யூசர் கான்செப்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லேன் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு புதுசாக அப்படி ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை கொடுத்து டேரெக்டாகவே நம்ம பண்ணலாம். இது ஏற்கனவே டேலி பிரைம் இன்ஸ்டால் பண்ணியே வச்சுருக்கேன். அப்போது எனக்கு லைசன்ஸ் நான் இப்போ கெட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சார் பண்ணணுன்றப்ப இந்த மாதிரி இங்கே இதில் ஆக்டிவேட் பண்ணலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வேற ஒரு சிஸ்டத்தில் வந்துட்டு என்னோட டேலியை வந்துட்டு நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக வந்துட்டு நான் டேலியை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிஸ்டிங் லைசன்ஸை வச்சு ரீஆக்டிவேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரினா இதை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கண்டினியூ இன் எஜுகேஷனல் மோட் அப்படின்றத தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, இப்படி கொடுத்தோடனே என்னோட ஆல்ரெடி வந்துட்டு என்னோட கம்பெனிஸ் ஒன்று இருக்குது. அது கவிதா ட்ரேடிங் கம்பெனி அப்படின்ட்டு அந்த கம்பெனிஸ் மட்டும் டேரெக்டாக ஓப்பன் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு எந்த கம்பெனிஸும் உங்களோட சாஃப்ட்வேரில் நீங்கள் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக எப்படி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் கம்பெனி டேரெக்டாகவே கேட்கும். சரிங்களா? ஒன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் கம்பெனி இங்கே கேட்கல. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் கேட்வே ஆஃப் டேலியில் இருக்கிறப்போ எப்படி கிரியேட் கம்பெனி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஓப்பன்டு கம்பெனிஸ் வரும். அதுக்கு மேலேயே இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பழைய இதில் வந்துட்டு ஆல்ட் F3 கம்பெனி இன்ஃபோன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. கிரியேட் கம்பெனி, ஆல்டர், செலக்ட் அண்ட் செட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்போனாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா கிரியேட் கம்பெனி வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால கிரியேட் பண்ண முடியும்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஐகான் நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு வர்றதுக்கு. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கிரியேட் பண்ணலை, இப்போ நான் பேக் வரணும் பின்னாடி வரணும் அப்படின்னா எஸ்கேப் கீ, அதாவது உங்களோட கீபோர்டில் லெஃப்ட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா இஎஸ்சி அப்படின்னு போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணனாலுமே என்ன ஆகும்னா வெளில வரீங்களா அப்படின்னு சொல்லி கியூட் எஸ்ஆர்னோன்னு கேட்கும். இன்னொரு எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வெளில வந்துடும். இதே இது எஸ்ஆர்னோ கேட்ட இடத்துல நீங்கள் எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணாலோ இல்லை ஒய்யை நீங்கள் வந்துட்டு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணாலோ வெளில வந்துடும். சரிங்களா? இல்லை 2 தடவை எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் வெளில வந்துடும். இப்போ பாருங்க இதில் இந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறேன், எஸ்கேப் கீ கொடுத்துட்றேன். சரிங்களா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எனக்கு தேவையில்லை, நான் இதை நான் செட் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்குமே நம்ம என்ன பண்ணணும், கம்பெனிஸ்குள்ளே போயிட்டு இதில் செட் கம்பெனி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா எல்லாம் போதும். இல்லைன்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா கூட என்ன ஆயிரும்னா அந்த கம்பெனிஸை க்ளோஸ் பண்ணுவான்னு கேட்கும். திரும்ப டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்க்ரீன் ஒன்று வரும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ அடுத்து எந்த கம்பெனிஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்ட்டு என்கிட்ட இவ்வளோ கம்பெனிஸ் ஓப்பனில் இருக்குது, அதனால இங்கே வந்துட்டு என்கிட்ட கேட்குது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கம்பெனி அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கம்பெனி, அதே ரிமோட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டத்துலேயே வேறு இடத்துல நான் வந்துட்டு டேலியோட டேட்டாஸை வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஃபெசிஃபை பார்த்து நான் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இதே இது டிரைவ்ல இருந்து நம்ம எடுக்கலாம். நெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் டிரைவ்ல இருந்து நீங்கள் எடுக்கணும்னாலுமே உங்களோட லேப்டாப்பில் சிங்க் பண்ணியிருக்கக்கூடிய கூகுள் மெயில்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக டிரைவ்ல எடுக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. பட் இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கிரியேட் கம்பெனி அப்படின்றது தான் கொடுக்க போகிறேன். கிரியேட் கம்பெனியில் இந்த மாதிரியான ஸ்க்ரீன் இருக்குது. இன்னும் நம்மளோட பிடிஎஃப்லையுமே என்ன மாதிரி அப்டேட் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சொல்லியாச்சு. அதே மாதிரி குவிட் பண்ணி வெளியே வரதை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கிரியேட் கம்பெனி போகலாம். இதிலிருந்து வெளில வரதுக்கு எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ண சொன்னேன் உங்களுக்கு. அதே எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். குவிட் எஸ்ஆர்னு கேட்குது. திரும்ப எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். வெளில வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து நான் வெளில டோட்டலாக டேலி பிரைமாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு பேக்கில் வந்துட்டு இன்னொரு எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் கியூட் எஸ்ஆர்னோ கேட்கும். அப்போ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்றத வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேலி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப டேலியை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ எஜுகேஷனல் மோட் அப்படின்றத தான் நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டேன். இதுலேருந்து நான் டேரெக்டாக இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியூட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நான் இல்லாட்டா என்டர் பண்ணி கூட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளில வரலாம். இப்போ பாருங்கள் அந்த கியூட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கியூட் எஸ்ஆர்னு கேட்கும். அதில் வந்துட்டு எஸ் கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டினா எஸ்ஸை வந்துட்டு ஒய்யை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வெளியே வந்துடும். இப்போ நான் நோ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கண்ட்ரோல் கியூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கியூ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து இந்த மாதிரி கியூட் எஸ்ஆர்னோலாம் கேட்க வேணாம். எனக்கு இமீடியட்டாக வெளியே போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் கியூ அப்படின்றத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட நோட்ஸில் நான் வந்துட்டு கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்கள் நோட்ஸில் நாங்கள் வந்துட்டு கிளியராகவே கொடுத்துருக்கோம். குவிட்டிங் தி டேலி பிரைம் அப்படின்றதுல கண்ட்ரோல் கியூ அப்படின்றது 2வது ஆப்ஷனாகவே கொடுத்துருக்கேன். இதே கிரியேட் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னன்னா அங்கே டைரக்டரி ஃபஸ்ட்டு கேட்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அது என்ன கேட்குதுன்றதை பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கிரியேட் கம்பெனி போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கம்பெனியில் போயிட்டு கிரியேட் கம்பெனி கொடுக்கணும். இதில் நேம் கேட்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் டேட்டா பாத், அதுதான் டைரக்டரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் மாற்றணும் அப்படின்னா இதுக்குலேருந்து மேலே போகணும். மேலே போகிறதுக்கு நீங்கள் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும். மேலே போகிறதுக்கு பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு மொதல் ஸ்க்ரீனுக்கு போகணுன்னா எஸ்கேப் கீ எப்படி யூஸ் பண்ணணும். அடுத்த ஸ்க்ரீனுக்கு வரணுமோ இல்லை கீழே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணணும். என்டர் கீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு மேலே போகணுன்னா பேக் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணால் என்னால் மேலே போக முடியும். மேலே போனேன்னா நான் என்ன பண்ணலாம்னா எனக்கு தேவையான பார்த்தா நான் டைப் பண்ணிக்க முடியும். எனக்கு இப்போதைக்கு இதுவே போதும். கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கம் பாலா இண்டஸ்ட்ரீஸ். எஸ், பாலா இண்டஸ்ட்ரீஸ். பாலா இண்டஸ்ட்ரீஸ்
பாலா இண்டஸ்ட்ரீஸ். மெயிலிங் நேம் வந்துட்டு அதுவே பாலா இண்டஸ்ட்ரீஸ்னே வந்துரும். ஏன்னா நம்ம போஸ்டலுக்கான நேமு. இன்கேஸ் போஸ்டல் நேம் வேற எதாவது இருந்தாலுமே நம்ம சேஞ்ச் பண்ணி குடுத்துக்கலாம். அதுக்கு தான் அந்த இடத்துல போய் நிக்குது. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நான் வந்துட்டு நார்மல் அட்ரஸே நான் குடுத்துர்றேன். அட்ரஸ் டைப் பண்ணுங்க கம்பல்சரி. சும்மா ஷார்ட்டாலாம் அடிச்சிட்டு இருக்க வேணாம். ஸ்டேட் வந்துட்டு கண்டிப்பா மறக்காம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ரைட் ஹேண்ட் சைடுல செலக்ட் ஆயிடும். கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது செலக்ட் ஆயிடும். அண்ட் இந்தியா அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கலி கம்ஸ். ஏன்னா தமிழ்நாடு நம்ம செலக்ட் பண்ணதுனால இந்தியா ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. பின்கோடு ஏதாவது ஒரு 6 டிஜிட் பின்கோட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டெலிஃபோன் நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 டிஜிட் இருக்கிற மாதிரி 2ல ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டெலிஃபோன் நம்பரை டைப் பண்ணிடுங்க. மொபைல் நம்பர் 10 டிஜிட் கன்ஃபார்மாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஃபேக்ஸ் நம்பர்லாம் இப்போ எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால விட்டுருங்க. இமெயில் ஐடி, வெப்சைட்டு ஏதாவது இருந்ததுன்னா கிளியராக கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லாட்டினா எந்த எந்த இயர்க்கான அக்கௌண்ட்ஸை நம்ம வந்துட்டு என்ட்ரி பண்ணுறோமோ அந்த இயர்க்கான இல்லை எப்போ நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த டேட்டுக்கான ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங் டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்போவுமே ஃபினான்ஷியல் இயர் 1/4ல தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கோம். அதனால ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா 1414னே கொடுத்துட்றோம். 1414 கொடுத்த உடனே இங்கே பேஸ் கரன்சி சிம்பிள் கேட்குது. அது ஆட்டோமேட்டிக்கலி நீ இந்தியாவை நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ண உடனே நம்ம கரன்சி சிம்பிள் வந்திருக்கும். ஐஎன்ஆரும் அதே மாதிரி தான் என்ட்ரு பண்ணி முடிச்சிருக்கேன். அக்செப்ட் முடிஞ்சு. கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச உடனே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், வேணாம் அப்படின்ற மாரி. இப்போ இருக்கிற ஃபீச்சர்ஸே நமக்கு போதும் அப்படின்ற மாரி நம்ம வச்சுக்குவோம். இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வரதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல எப்படி அதை எனேபிள் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இங்க இப்போதைக்கு 4, 5 விஷயத்துக்கு எஸ் இருக்கு. அது எனக்கு ஓகே தான். அதனால அதுக்கு மட்டும் என்டர் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன்னா கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க நம்ம குடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம குடுக்கலாம். நம்ம எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணாம நம்ம குடுக்கலாம். ஏன்னா, இப்போ நம்மளுக்கு ஜிஎஸ்டின்றது எல்லாத்துக்கும் மாண்டேட்டரியா இருக்கிறதுனால நம்ம குடுக்கணும். நான் ஜிஎஸ்டியை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு நான் கிளியராவே அதை அப்டேட் பண்றேன். டிடிஎஸ் அப்படின்றதுமே அதே மாதிரி தான். எதுவும் தேவையில்லை. ஃபில் அப் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ அக்செப்ட் எஸ்ஆர் நோ கேட்டுச்சு. நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி இருக்கு அப்படின்னா, கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இப்போ தனியா இங்க இருக்கு. இந்த இடத்துல கிரியேட் அப்படின்ற இடத்துல உள்ள போனீங்கன்னா, நம்ம வந்துட்டு அக்கவுண்டிங் மாஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ கிரியேட் பண்ணி பார்த்துட்டு, வவுச்சர் டைப்ல நம்ம வந்துட்டு சில என்ட்ரிஸ் மட்டும் போட்டு நம்ம கிளியர் பண்ணி முடிக்க போறோம். அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட் படி குரூப் அப்படின்றது முக்கியம். லெட்ஜர் அப்படின்றது முக்கியம். கரன்சி, வவுச்சர் டைப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குரூப் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் அப்படின்ற சொல்லும்போது, குரூப் அப்படின்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் லெட்ஜர்ஸோட சிமிலியர் நேச்சரா இருக்கக்கூடிய லெட்ஜர்ஸ வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம்னா, கலெக்ஷன் ஆஃப் லெட்ஜர்ஸ தான் நம்ம வந்து குரூப்னு சொல்லி சொல்றோம். என்ன அப்படின்னா, பிசினஸ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நெறையா இருக்கும். ஆனா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒருன்றது அந்த குரூப்பிங் குரூப்போட நேம். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு சொல்றாங்க. கேப்பிட்டல் அப்படின்றது மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் ஒய், மிஸ்டர் இஜெட் 3 பேர் சேர்ந்து கேபிட்டல் போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப அது 3யுமே சேர்த்தா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா வந்துட்டு லெட்ஜர்ஸ் வேற இருக்கும். அந்த எல்லா லெட்ஜருமே வந்துட்டு ஒரு சிமிலியர் லெட்ஜர். ஏன்னா அது பூரா கேப்பிட்டல் லெட்ஜர். அதனால கேப்பிட்டல் அப்படின்ற அண்டர் குரூப்ல அத நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு 28 குரூப்ஸ் இருக்கு. ப்ரீடிஃபைன்ட் குரூப்ஸ் இருக்கு. டேலில நம்ம கிரியேட் பண்ணாமலே இருக்கக்கூடிய விஷயம். ஆனா நம்ம குரூப் எப்படி கிரியேட் பண்றது தான் இப்ப பார்க்க போறோம். அதுல 15 குரூப் வந்து பிரைமரி குரூப், 13 குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சப் குரூப். அதாவது எந்த ஒரு குரூப்பையும் சார்ந்து இல்லாத ஒரு குரூப் 15 குரூப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 15 குரூப்ப வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு 13 குரூப் இருக்கு. மொத்தம் 28 குரூப்ஸ். மொத்தம் 28 குரூப்ஸ். அந்த 28 குரூப்ஸ் முடிஞ்சிருது. இப்ப 15 ப்ரீடிஃபைன்ட் குரூப்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆகக்கூடிய குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 குரூப்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆகும். 6 குரூப் மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அப்பியர் ஆகும்.
சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, இங்க கோ டூ கேட்வே ஆஃப் டேலி மாஸ்டர்ஸ் கிரியேட் குரூப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேம் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டெட்டார். சண்டே டெட்டார்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப்பே இருக்கு. பட் நம்மளுக்கு நெறைய சண்டே டெட்டார்ஸ் இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்க ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டெட்டார்ஸ். அப்ப அந்த பீப்பிள்ஸ்க்கு மட்டும் அந்த லெட்ஜருக்கு மட்டும் தனி குரூப் குடுக்கணுமே அப்படின்றதுக்காக, இப்ப நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஆம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டெட்டார் அப்படின்றது நம்ம அப்டேட் பண்றோம். பார்த்தீங்கன்னா, டெட்டார்ஸ் அண்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டே டெட்டார்ஸ் குடுக்கணும். டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வந்தவுடனே டவுன் ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா, இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். டவுன் ஆரோ. நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கோங்க. டவுன் ஆரோ. மத்தது எதுவுமே நீங்க எஸ் ஆர் நோ குடுக்க வேணாம். அப்படியே என்டர் பண்ணி முடிச்சிடணும். இப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் நீங்க வந்துட்டு குரூப் கிரியேட் பண்ணணும். இதே மாரி லெட்ஜர் கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கேட்வே ஆஃப் டேலில மாஸ்டர்ஸ்ல அ கிரியேட் போயிட்டு லெட்ஜருக்கு போணும். சரியா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு குரூப்ல இருக்கும். இத விட்டு வெளில போணும்னா எஸ்கேப் கீய பிரஸ் பண்ணணும். உங்களோட லெஃப்ட் டாப்ல இருக்கக்கூடியது. அந்த எஸ்கேப் கீய பிரஸ் பண்றேன். கியூட் எஸ்ஆர்னோ கேக்குது. திரும்ப எஸ்கேப் பண்றேன். வெளில வந்துருது. ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, குரூப் பார்த்தாச்சு. அதே மாரி லெட்ஜருக்குள்ள போயிட்டு, இந்த இடத்துல நேமு, அதே மாரி என்ன குரூப் அப்படின்னு குடுத்து முடிச்சோம்னா எல்லாமே தேவையான டீடைல்ஸ்லாம் குடுத்து முடிச்சோம்னா, அதத்தான் நம்ம லெட்ஜர் கிரியேஷன் சொல்லி சொல்றோம். நம்ம வந்துட்டு இப்ப எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலயுமே லெட்ஜர் கிரியேட் பண்ண போறோம். அதனால லெட்ஜர் கிரியேஷன பத்தி நம்ம அங்க பார்த்துக்கலாம். லெட்ஜர பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஜர் அப்படின்றது ஒரு அக்கவுண்டோட ஹெட் நேம். ஒரு அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்றோம். அந்த அக்கவுண்ட்க்கு பேர் வைக்கணும் இல்லையா? அதுக்காக வந்துட்டு ஏற்படுத்தப்பட்ட விஷயம் தான் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா லெட்ஜர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லெட்ஜர பொறுத்தளவுக்கு 2 டிஃபைன்டு லெட்ஜர்ஸ் இருக்கு. ஒண்ணு கேஷ் லெட்ஜர், இன்னொன்னு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லெட்ஜர். அப்ப கேஷ் லெட்ஜரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லெட்ஜரும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபைன்ட் லெட்ஜர். அப்போ வந்து 28 லெட்ஜர் வந்துட்டு எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டேலில இருக்கு, குரூப் இருக்கு. குரூப் 28 குரூப் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாரி டேலிய பொறுத்தளவுக்கு 2 ப்ரீ டிஃபைன்ட் லெட்ஜர்ஸும் இருக்கு. அதனால கேஷ் லெட்ஜர் நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெட்ஜரும் கிரியேட் பண்ண தேவையில்ல. டேலி வவுச்சர்ஸ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ மட்டும் இப்ப நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். அதுக்கப்புறம் வவுச்சர் இன்வென்டரி வவுச்சர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ கான்ட்ரா வவுச்சரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, F4 அப்படின்றது இன்டர்னல் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நம்மளுக்கு பயன்படும். நம்ம கேஷ் வந்துட்டு நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல மட்டும் போட்டு, நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம பணத்த நம்ம அக்கவுண்ட்க்கு மட்டுமே எடுத்து, இந்த மாதிரி நமக்குள்ளேயே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயம், பணம் சம்மந்தமான விஷயங்கள் எதுனாலுமே நம்ம என்னவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ட்ராவா பார்க்கணும். இதே மாரி பேமெண்ட் வந்துட்டு செக்காவோ, கேஷாவோ யாருக்கு கடன் குடுத்தாலோ, இல்ல கடன வந்துட்டு திரும்ப செட்டில் பண்ணாலோ, இல்ல சேலரி குடுத்தாலோ, இல்ல அடுத்தவங்களுக்கு இன்கம் குடுத்தாலோ, என்ன மாடல்ல நம்ம குடுத்தாலுமே, என்ன கான்செப்ட்ல நிக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் அப்படின்றது தான் நிக்கும். அதே மாரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசிப்ட். ரிசிப்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கையில வந்துட்டு கேஷோ, செக்கோ ரிசீவ் ஆச்சுன்னா, அதுக்கு பேர் என்னன்னா, ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அது வந்துட்டு நம்மளுக்கு லோனே வந்தா கூட, லோனு லோனே நம்ம வாங்கியிருக்கோம். அந்த லோன் வந்துட்டு நமக்கு சாங்ஷன் ஆயிட்டு நம்ம அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்னாலுமே, அதையுமே நம்ம ரிசிப்ட்ல தான் போடணும். ஏன்னா, அமௌண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆனா நம்ம ரிசிப்ட் வவுச்சர்ல தான் போடணும். அதே மாரி சேனல் வவுச்சர். சேனல் வவுச்சர பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம வந்துட்டு நான் கேஷ் டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷனே இல்லாத என்ட்ரீஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்பவுமே ஜேர்னல்ல தான் போடுறோம். அதத்தான் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதத்தான் சொல்றாங்க. அதுதான் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் சேல்ஸ் வவுச்சர், கிரெடிட் நோட் வவுச்சர், பர்ச்சேஸ் வவுச்சர், டெபிட் நோட் வவுச்சர். சேல்ஸ் வவுச்சர் அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங் சேல்ஸ். அதாவது என்னன்னா, டோட்டலா வந்துட்டு ஒரு பொருள விக்கிறதுக்காகவே வாங்கி வித்தோம் அப்படின்னா, அதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா, அ அம் ஓகேங்களா? அதான் நம்ம விக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன அ பர்ப்பஸ்க்காக அத வாங்கியிருப்போம் அப்படின்னா, விக்கிறதுக்காகவே வாங்கியிருப்போம். அதத்தான் நம்ம சேல்ஸ் வவுச்சர்ல என்ட்ரி பண்ணணும். அதே மாரி விக்கிறதுக்காக நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே பர்ச்சேஸ் அப்படின்றதுல நம்ம கொண்டு வந்துரலாம். இந்த மாதிரியான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கு. F4 அப்படின்றதுக்கு ஷார்ட்கட் கீ, ஷார்ட்கட் கீ வந்துட்டு கான்ட்ரா அப்படின்றதோட ஷார்ட்கட் கீ, F5ன்றது பேமெண்ட், F6 ரிசிப்ட், F7 அப்படின்றது சேனல், F8 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வவுச்சர், கண்ட்ரோல் F8 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் நோட். அதே மாரி பர்ச்சேஸ் வவுச்சர் வந்துட்டு F9,
தென் வந்து பாத்தீங்கன்னா டெபிட் நோட் வவுச்சர் வந்துட்டு கண்ட்ரோல் F9. இப்போ ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன் அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்கலாம். ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா 1/4/2020ல the directors of the companies brought in rupees 15 lakhs shares at rupees 10 each in the form of equity share capital. The company maintains its bank account in Federal Bank. Federal Bankல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இங்க 2 லெட்ஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. கேட்வே ஆஃப் டேலில மாஸ்டர்ஸ்ல போய் கிரியேட் லெட்ஜருக்கு போனோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்றது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்காகவும் ஃபெடரல் பேங்க் அப்படின்றது பேங்க் அக்கௌண்ட்டுக்காகவும் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம கிரியேட் பண்ண போலாம். இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு லெட்ஜர் தான் கிரியேட் பண்ண போறோம். சரி பார்க்கலாம். மாஸ்டர்ஸ்ல கேட்வே ஆஃப் டேலி மாஸ்டர்ஸ்ல ஓகே. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரியேட்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜர்ல போய் கிரியேட் கொடுத்துட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஷேர் கேபிட்டல் டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அண்டர் குரூப் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி இருக்கு. வேற எதுவுமே கொடுக்க வேணாம். மற்றதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸ்டேட் மட்டும் தமிழ்நாடு, கண்ட்ரி மட்டும் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கான்னு மட்டும் பாத்துங்க. ஓகே. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படியே என்டர் பண்ணிட்டே வந்துட்டு அக்செப்ட் எஸ் ஆர் நோ இடத்துலயே ஒரு என்டர் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அடுத்து ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் குரூப் வந்துட்டு பேங்க் அக்கவுண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. என்டர் பண்ணி முடிச்சிருங்க. பாருங்க ஃபுல்லா எல்லாமே கேக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். என்டர் பண்ணி முடிச்சிருங்க. ஜிஎஸ்டி நம்பர் வரையும் பேங்க் கேட்கத்தான் செய்யும். சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட் கரெக்டா அண்டர் குரூப் செலக்ட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரிக்கு எங்க போகணும்னா கேட்வே ஆஃப் டேல்ல வவுச்சர்ஸ்ல F6 ரிசிப்ட். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்துட்டு நம்மளுக்கு உள்ள வருது. அதனால ரிசிப்ட்ல வந்துட்டு தேதி வந்துட்டு 1/4/2020 சிஆர்ல வந்துட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ஃபெடரல் பேங்க் டெபிட்லயும் நம்ம வைக்கணும். 15 லட்ச ரூபாய் பணம் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இதுல இருந்து எஸ்கேப் பண்ணிட்டு நான் வந்துட்டு வவுச்சர்ஸ்குள்ள போறேன். இப்ப கேட்கறது என்ன கேட்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பேமெண்ட் நம்பர் 1 இருக்கு. இது நமக்கு ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்னு F6 பிரஸ் பண்ணுங்க, இல்லன்னா F6 ரிசிப்ட் அப்படின்றத கிளியரா கொடுத்துருங்க. ஓகே. இப்ப ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் செலக்ட் பண்ணியாச்சு. 15 லட்சம் 50. ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த இடத்துல டிஆர்ல வந்துட்டு பேங்க் அக்கவுண்ட் கொடுக்கணும். ஃபெடரல் பேங்க் ஆட்டோமேட்டிக்கா 15 லட்ச ரூபா அதுல போயிடுச்சு. இதுல டிடியா செக்கா நம்ம எப்படி ரிசீவ் பண்ணணுமோ அந்த மெத்தட்ல சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், இன்ஸ்ட்ருமெண்ட் டேட், அதாவது அந்த பேங்க்ல செக் புக் நம்பர், செக் புக் டேட், அதே மாதிரி பேங்கோட நேம், அந்த பேங்கோட நேம், அதுக்கப்புறம் ரிசீவ்ட் ஃப்ரம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல எவ்வளவு ரிசீவ் நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கிளியரா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. இது எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பழைய டேலி ERP9ல இருந்த மாதிரியே தான் அப்டேட் இருக்கு. சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ரெண்டட் அ குடோன் அண்ட் பெய்ட் அ செக்யூரிட்டி டெபாசிட் ஆஃப் rupees 40,000 பை செக். செக் வந்துட்டு 40,000 ரூபாய் வந்துட்டு 2ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா குடோன் வாடகைக்கு எடுத்ததுக்காக அட்வான்ஸ் பே பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்குமே லெட்ஜர் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்துட்டு வவுச்சர் என்ட்ரி. இது வந்துட்டு நம்ம பணம் கொடுக்கறதுனால பேமெண்ட் F5 பேமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எஸ் நம்ம என்னென்ன லெஜர்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்குன்னா செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் தான். ஏன்னா இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட் மூலமா தான் கொடுக்குறோம். அதனால இங்க லெஜர்ஸ் நம்ம கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம லெஜர்ஸ் கிரியேட் பண்ணணும்னா எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப கேட்வே ஆஃப் டேலில மாஸ்டர்ஸ்ல கிரியேட்ல உள்ள போய் நம்ம கிரியேட் பண்ணணும். சரி இப்ப நான் வவுச்சர் என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே லெஜர்ஸ் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இப்போ புது லெஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம கொடுத்துக்கலாம். இது பழைய சாஃப்ட்வேர்ஸ்ல நம்மகிட்ட இல்லை. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேமெண்ட் அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே.
இப்போ பேமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஆர்ல என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வரணும். நம்ம கிரியேட் பண்ணல. அதனால நம்ம என்ன பண்றோம், இங்கேயே வச்சே கிரியேட் பண்றோம். அப்போ இங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. கிரியேட்டுக்கான செகண்டரி ஆப்ஷன்ஸ் வந்துரும். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி டெபாசிட் டெபாசிட் அண்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட் அண்ட் அசெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ டெபாசிட் அசெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சுட்டு வேற எதுவுமே நான் கொடுக்கல. கிளியரா நான் என்ட்ரு பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ வந்துட்டு அவன் கொடுத்தது 40,000 ரூபாய்க்கு. அதனால 40,000 ரூபாய் டைப் பண்ணிட்டு செக் மூலமா கொடுத்துருக்கேன். அதனால பேங்க் அக்கௌண்ட்ல தான் டெபிட் வைக்கணும், கிரெடிட் வைக்கணும். பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிடுறேன். வச்சுட்டு என்ட்ரி பண்ணி அது செக் நம்பர் மற்ற ஏதாவது இருந்துச்சுன்னா நான் டீட்டெயிலாக கொடுக்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் லெவல் அப்படின்றதுனால நான் செக் நம்பர் எதுவுமே கொடுக்கல. கிளியரா முடிச்சிருங்க நீங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த என்ட்ரிஸ்க்கு நம்ம போகலாம். அடுத்த என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்பர் 3 கொஞ்சம் பெரிய என்ட்ரி தான். என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் அசெட்ஸ் ஆர் பர்ச்சேஸ்டு பை த கம்பெனி ஃப்ரம் கிரெடிட் ஆஃப் நேஷனல் டாய்லெட்ஸ் தான் நம்ம கடனுக்கு வாங்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா F7 ஜேர்னல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன ரீசன் அப்படின்னா, பணமே நம்ம கொடுக்கல. இது வந்து நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஜேர்னல் என்ட்ரியில அதை போடணும்னு சொல்லி பிளான் பண்றோம். எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் டு 25,000, கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் 35,000, அசம்பிளிங் டேபிள் 10,000, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் வந்துட்டு 15,000. இஃப் இன் கேஸ் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்லாம் வேற நம்ம இருக்கு. இது நாளையுமே நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லெட்ஜரா கிரியேட் பண்றோம். என்ட்ரிஸ்ல அந்த அமௌண்ட்டை போட போறோம். லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது இந்த அமௌண்ட் கொடுக்காதீங்க. சரியா? ஓகே. இப்போ கிளியரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெட்ஜர்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ட்ரிஸ் வந்துட்டு ஜேர்னல் அப்படின்ற மாதிரியான அப்டேட் நமக்கு இருக்கு. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், அசம்பிளிங் டேபிள், கம்ப்யூட்டர் ஆஃபீஸ், ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணா நம்ம கிரியேட் பண்றதுக்கு பிளான் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி வந்துட்டு F7 ஜேர்னல். அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, F7 ஜேர்னல் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிடுறேன். F7 ஜேர்னல் அப்படின்றத கிளிக் பண்ண ஜேர்னல் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஓகே. இப்போ கிரியேட் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. கிரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங், ஃபிக்ஸ்டு அசெட், சரியா? இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இருக்கா ஏதாவது கேட்குறாங்க. நான் நாட் அப்ளிகபிள்னே கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஜிஎஸ்டியை பற்றி எதுவும் பார்த்துக்க வேணாம். நம்ம கிளியரா நம்ம வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டியை பற்றி அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஓரியன்டா நம்ம வந்துட்டு எதுவும் இல்லாதனால விட்டாச்சு. அடுத்து 2வது லெட்ஜர் இப்போ நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே என்ட்ரி தான் நமக்கு. அமௌண்ட் மற்ற டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம இதுலயே தான் போட போறோம். இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25,000 அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ட்ரி பண்றேன். இங்க சிஆர் வருது. எனக்கு சிஆர் தேவையில்லை. ஏன்னா எனக்கு பெயின் டிஆர் தான் வேணும். ஏன்னா அடுத்து எனக்கு 2-3 ஐட்டங்கள்ஸ் இன்னுமே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அசம்பிளிங் டேபிள் அப்படின்றது இருக்கு. அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப கம்ப்யூட்டர் ஆஃபீஸ்னு ஒரு லெட்ஜரை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ், ஃபிக்ஸ்டு அசெட் தான். இங்க நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. NOTன்னு டைப் பண்ணிட்டு நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அது வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தையும் நம்ம வாங்கும்போது என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அப்படி சொல்லுது. ஃபிக்ஸ்டு அசெட் தான் கொடுத்துருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ட்ரி பண்ணி முடிச்சிருங்க. இன்னும் நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி மாறும் டேலி பிரைம். அது இப்போ உங்களுக்கு இன்னுமே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். சரியா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஆரை பொறுத்தளவுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இருக்கு. அசம்பிளிங் டேபிளும் ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸ் இருக்கு. கொடுத்துடலாம். கிரியேட் மறக்காம போடணும்.
அசம்பிளிங் டேபிள் அண்டர் குரூப் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. ஏன்னா அப்ளிகபிள் கொடுத்தோன்னா நிறைய டீடைல்ஸ் கேட்குது, அப்படி இல்லாமே நிறைய டீடைல்ஸ் கேட்கத்தான் செய்யுது. ஓகே, இதுக்கு அடுத்தும் டிஆர், இன்னொரு டிஆர் இருக்கு. இது பாருங்க, நான் மல்டி என்ட்ரிஸ் எப்படி போடணுன்றதையும் நான் அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் டேபிளுக்கு அடுத்து ஃபர்னிச்சர் அண்டர் குரூப் ஃபிக்ஸ்ட் அசெட் தான், நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்றேன். எல்லாம் நம்ம பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறது தான். டேலியை பொறுத்தளவுக்கு ரொம்ப நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ல வந்துட்டு அன்னோன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதோட வந்துட்டு 4 என்ட்ரிஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் அமௌண்ட் போடல, கரெக்டாக வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்து நான் முன்னாடி வரேன். பேக் ஸ்பேஸில் அசம்பிளிங் டேபிளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,000 பேக் ஸ்பேஸ் அப்படின்றத நான் பண்ணியிருக்கேன். இப்போ என்ட்ரு பண்ணுறேன், கீழே வருது ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்றதுல திரும்ப ஒரு என்ட்ரு பண்ணுறேன், அதோட அமௌண்ட் கலந்துக்கு போது 50,000 அப்படின்றது அப்டேட்டடாக இருக்கு விஷயம். ஓகே, இப்போ சிஆர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர். சிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நேஷனல் ட்ரேடர்ஸ்ல நம்ம பர்ச்சேஸ்க்கு தான் வாங்கியிருக்கோம். அதனால இங்கே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க, ஒவ்வொன்றுமே என்னென்ன மாதிரிலாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. நேஷனல் ட்ரேடர்ஸ் வந்துட்டு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் கடனுக்கு நம்ம கொடுக்குறாரு, அதனால சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அப்படி ஒரு லெஜர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். நேஷனல் ட்ரேடர்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், ஏன்னா நம்மளுக்கு கடனுக்கு கொடுக்குறனால சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மெயின்டைன் பேலன்ஸ், பில் பை பில் எல்லாமே அது பார்க்கவே டேலி அதே மாதிரி டேலியாக தான் இருக்குது. இப்போ ரெகுலர் அப்படின்ற இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அன்ரிஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க சும்மா இப்போதைக்கு. ஓகே, இது ஒன்று. இதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எத்தனை டிஆர் இருக்குது பாருங்கள், 4 டிஆர் ஒரே ஒரு சிஆர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயம் இதே மாதிரி நம்ம போட்டு முடிக்கலாம். இது மாதிரி மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. நம்ம பில் வைஸ் டீடைல்ஸ் பார்க்கும்போது நம்ம உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்கிறோம். இப்போதைக்கு என்டர் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. எங்கேயாவது என்டர் போகலை அப்படின்னா மட்டும்தான் பிரச்சனை. என்டர் இப்போ ஈஸியாக போயிட்டு இருக்குன்னா நீங்கள் வாட்டுக்கு என்டர் பண்ணிட்டே போயிடுங்க. நான் உங்களுக்கு அதை பற்றி நான் கிளியர் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் வந்துட்டு அடுத்தடுத்து வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம சொன்னாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்மெண்ட் ஆவீங்க நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 2/4/2020 இப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் தேதின்னு சொல்லி 2 என்ட்ரி வந்துருச்சு. நம்ம திரும்ப 1ஆம் தேதியெலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தேதி எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன். ஆன் 2/4/2020 the company withdrew rupees 1 lakh from the bank of office use. ஆஃபீஸ் யூஸ்க்கு 1 lakh வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஆஃப் விச் 50,000 மட்டும் ஆஃபீஸ் யூஸ்க்காகவும் 50,000 வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அட்வான்ஸ் பெட்டி கேஸ்க்கு வந்துட்டு அட்வான்ஸாக கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இங்கேயுமே வந்துட்டு 2 டிஆர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். பேங்க்லேருந்து ஒரே ஒரு சிஆர் எடுத்து அதை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கேஷுக்கும் கொடுக்குறோம், பெட்டி கேஸுக்கும் கொடுக்குறோம். அப்போ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து நம்ம பெட்டி கேஷியருக்கும் நம்ம கேஷியருக்கும் பணம் கொடுக்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் எங்கேயும் வெளில போகல அந்த டிரான்சாக்ஷன் டயத்தில். அப்போ இதை வந்துட்டு நம்ம கான்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஓகே, அந்த என்ட்ரிஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். வித் 2/4/2020 எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது கான்ட்ரா வவுச்சர் F4. ஓகே, இப்போ கான்ட்ரா பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கிறோம் அப்படின்றதுனால சிஆர்ல பேங்க் வரணும். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகே, எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பேங்க்ல இருந்து பணத்தை நம்ம எடுக்கிறோம். அப்போ டிஆர்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெட்டி கேஷ் அப்படின்றது கிரியேட் பண்ணணும். பெட்டி கேஷ் லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணாது, கேஷ் லெட்ஜர் இருக்கும், பெட்டி கேஷ் லெட்ஜர் இருக்காது. அதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கிரியேட்ல போயிட்டு கிரியேட் பண்ணிக்கங்க. பெட்டி கேஷ் அண்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட்
அவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பாக்ஸ்லயும் நான் வந்துட்டு பிடிஎஃப்லயும் தெளிவா தான் கொடுத்துருக்கேன். பெட்டி கேஸ் வந்துட்டு ஓகே, பெட்டி கேஸ்ல வந்துட்டு 1 லேக் காட்டுது. நான் வந்துட்டு இங்க 50,000 நான் டைப் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்த டிஆர் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா சிஆர்ல 1 லேக் கொடுத்துட்டு டிஆர்ல 50 தான் கொடுத்துருக்கோம். அப்போ இன்னொரு டிஆர் இருக்குன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா டிஆர் வரும். அதுல வந்துட்டு கேஷ் லெஜரை செலக்ட் பண்ணி நான் முடிச்சுக்கிறேன். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கான கிளியரான ரிசல்ட்ஸ் வந்துடும். சரியா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியூ த ரிப்போர்ட். வியூ த ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வியூ த ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற பிளானோட இருக்கும். ஒன்று ட்ரையல் பேலன்ஸ், ரெண்டாவது டே புக், மூணாவது லெஜர். மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாமா சார் அப்படின்னா இதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும்தான் இருக்கும். பேலன்ஸ் ஷீட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட இருக்காது. என்ன ரீசன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரியலாக இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் தான். பட் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரியா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட், அதோட சேல்ஸ் இல்லாமல் ஒரு பர்ச்சேஸ் இல்லாமல் என்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வராது. சரியா? இப்போ நான் எஸ்கேப் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளில வரேன். எஸ்கேப் 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 வெளில வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணணுமா? கிளிக் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்க்ரீன் வரும். இதில் வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் வந்துட்டு 1 நாளில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கும். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2/4லயும் நம்ம என்ட்ரிஸ் நம்ம போடணும். ஆனால் போடலை. ஓகேங்களா? அப்போ அந்த 2/4 எப்படி மாற்றுறதுன்றதையும் நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பீரியடே நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இந்த F2 கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனிஸ் இப்போ ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தாச்சு, வேற எதை பார்க்கணும் அப்படின்னா கம்பெனிஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா எந்த கம்பெனிஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கிளியரா வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதில் இருக்கு. லெஜர் வைஸ் வேணும்னா F5 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஜர்ஸ் மட்டும் தான் அப்பியர் ஆகும். அந்த லெஜர் அப்படியே குரூப் வைஸ் அப்படின்ற மாதிரி மாறிடும். அப்போ இந்த குரூப் வைஸை திரும்ப கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்னா குரூப் வைஸே அப்படின்ற மாதிரி கிளியராக வந்துடும். இது ட்ரையல் பேலன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டே புக்குமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ட்ரையல் பேலன்ஸுக்கு கீழேயே டே புக் இருக்கு. இந்த டே புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு என்ட்ரியுமே என்னென்ன டேட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். மொதல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1/4 தான், ரெண்டாவது என்ட்ரி 2/4, மூணாவது என்ட்ரியும் 2/4, நாலாவது என்ட்ரியுமே நம்மளுக்கு என்னன்னா 2/4. அப்போ 1/4 மட்டும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வராது அப்படின்னா ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, ஈக்விட்டி ஷேர். மற்றது எல்லாத்தையும் நம்ம டேட்டை மாற்றணும். டே புக்கில் வந்துட்டு கரெக்டாக அந்த என்ட்ரிக்கு நேராக வச்சு ஒரு என்ட்ரு பண்ணீங்கன்னா அது ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீன் மாறிடும். நீங்கள் அப்புறமேட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணலாம்னா எது வேணாலும் நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு 1/4/2020 இருக்கு. நான் இதை மாற்றணும்னா நான் இங்கேயே மாற்றிக்கலாம். ஒருவேளை கர்சர் வந்துட்டு உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா F2 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தேதி அதுவாகவே வந்துடும். சரியா? நீ முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து 2/4 அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி முடிச்சிடுறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 பார்த்தீங்கன்னா 1/4/2020 இருக்கக்கூடிய டே புக்கில் அந்த இது அப்பியர் ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த 40,000மே அதே மாதிரி கான்செப்ட் தான். அதையும் நான் என்ன பண்ணுறேன் 2/4 அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிறேன். அங்கேயே கூட நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக என்ட்ரி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுவுமே டே 2 வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் இருக்கிற என்ட்ரி குறைஞ்சிக்கிட்டே போகுது. எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 2/4 தான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை மட்டும் தான் நம்ம மாற்றணும். அதனால F2 ப்ரெஸ் பண்ணுறேன். இல்லாட்டா இங்கே F2 கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக மாறி தான் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இமிடியேட்டாக அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+A கொடுத்துருங்க. இல்லாட்டினா ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டே வந்து கடைசியில் எஸ்ஆர்னோக்கு எஸ் கொடுங்க, இல்லாட்டினா என்ட்ரு கொடுங்க, இல்லாட்டினா ஒய்யை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இதுக்கு இமிடியேட்டாக நான் அக்செப்ட் பண்ணணும்னா Ctrl+A கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டாக அக்செப்ட் ஆகிடும். இப்போ இது ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் 1/4, மற்றது எல்லாமே 2/4. இது எப்படி சார் நான் பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டே புக்கை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்,
நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பெரிய டேட்டுக்கு நம்ம மாற்றணும். அதாவது ஃப்ரம் டு வச்சு மாற்றணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை வந்துட்டு மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா F2 அப்படின்றது டேட். அது இன்னைக்கு டேட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இப்போதைக்கு வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2-4 அப்படின்னு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 2-4 என்ட்ரிஸ் மட்டும் தான் வரும். பார்த்தீங்கன்னா 2-4 என்ட்ரிஸ் 3 இருக்கு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்ஸை நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சரை வந்துட்டு ஆல்டர் பண்ணுறதுக்கான இடமும் கூட. நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி வவுச்சர்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா வவுச்சர்ஸில் நீங்கள் வவுச்சர்ஸ்குள்ளே போயிட்டீங்கனாலே அதோட ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வவுச்சர்ஸை நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த லெஜர்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு ஆல்டர் பண்ணணும்னா எங்கே சார் போகணும்? கிரியேட் பண்ணணும்னா எஸ்கேப் பண்ணிட்டு வாங்க. கேட்வே ஆஃப் டேலி கீழே இருக்கு பாருங்க ஆல்டருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச எதை வந்துட்டு ஆல்டர் பண்ணி இப்போ பாருங்க நான் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த குரூப்புக்கு செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு கொடுத்த உடனே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அது ப்ரீடிஃபைன்டு குரூப்ஸ் எல்லாமே வந்து நிற்குது. நம்ம கிரியேட் பண்ணது என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டே டெட்டார்ஸ்லேயே நம்ம புதுசாக ஒரு சண்டே டெட்டார்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டெட்டார்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணோம். அதை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆல்டருக்குள்ளே போயிட்டு லெஜர் எந்த ஒரு மாஸ்டர்ஸையும் நீங்கள் கிரியேட் பண்ணதை நீங்கள் டெலிட் பண்ணணும்னா ஆல்டரில் போய் தான் பண்ணணும். ஆல்டரில் போயிட்டு என்ட்ரு கொடுங்க. இந்த மாதிரி ஆல்டர் ஸ்க்ரீன் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெலிட் பண்ணுறதுக்கு ஆல்ட் டி அப்படின்றத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட் ப்ளஸ் டி அதுதான் வந்துட்டு டெலிட்கானது. ஆல்ட் ப்ளஸ் டி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணவான்னு கேட்கும். என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது நம்மகிட்ட இருக்காது. இதுலேருந்து வெளில போகணுன்னா பேக் கொடுத்துருங்க. அங்கேயே பாருங்கள் ஆல்டர் பக்கத்தில் கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு கிளியராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த குரூப் எல்லாத்தையும் கிளியராக பார்க்கக்கூடிய விஷயம். சரிங்களா? ஓகே, நல்லா போட்டு பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த உங்கள் கமெண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்துங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னுமே ஃப்ளோவாக மாற்றி கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ.